என் பேர் உதயம், பெருங்குளத்துலேருந்து வந்திருக்கேன். என் கேள்வி என்னென்னா, யாரும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது, இணை வைக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் யாரை பார்த்தாலும் விஷ் பண்ணுறது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அதை வந்து அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் குடும்பத்தார் மீது நிலவுவதாக, அதான் அதோட அர்த்தம். அப்படின்னா யார் சொன்னாலும் அது நடக்குமா அப்படின்னா அதை இணை வைக்கிற மாதிரி தான். அப்படின்னா நாங்கள் வந்து ஒருத்தட்ட ஆசீர்வாதம் வாங்குதோம், அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கடவுள் ஒன்று நல்லா பாதுக்கூடாது, அதான் அவங்க விஷ் பண்ணுறதும். நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறீங்க. ஆனால் நாங்கள் பண்ணுறது வந்து இணை கற்பிக்கிறதா நினைக்கிங்க, நீங்கள் அது வந்து வேறு மாதிரி பொருளாக நினைக்கிறீங்க. அதான் என்னோட கேள்வி. அவர் என்ன கேட்குறாருன்னா, இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மனிதர்கள் வந்து யார் இறைவனுக்கு நெருக்கமானவர் அப்படின்னு கண்டுபிடிக்க இயலாது. இப்போ நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான இறைவனை பயப்படக்கூடிய ஆள்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு உள்ளம் சார்ந்த விஷயம். நான் நடிக்கலாம், நடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு நான் பெரிய ஆன்மீகவாதி மாதிரி உங்களை காட்டலாம், உள்ளுக்குள்ளே அவ்வளோ செய்யத்தான் உள்ளுக்கு இருக்கலாம், உங்களால் கண்டுபிடிக்க இயலாது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எந்த மனுஷனுமே இறைவனுக்கு வேண்டப்பட்டவன் என்று முடிவு எடுக்காதீங்க. நீங்கள் ஒரு தட்டு போய் என்ன செய்றீங்கன்னா, எங்களுக்கு ஆசி வழங்கன்னு கேட்குறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை விட ஒரு மேலானவர் அர்த்தம். எப்படி உங்களுக்கு தெரியும்? அது உங்களை விட ஒரு மேலான ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறார் என்று அவர் உள்ளத்தில் பார்த்து நீங்கள் பிளந்து கண்டுபிடிச்சிங்களா? உங்களோட மட்டமாக கூட இருப்பார். நீங்கள் போய் சாமியாரே நீங்கள் எனக்கு ஆசைங்கிறீங்க, இப்படிங்கிறார் அவர். அவர் யார்? உன்னை மாதிரி ஒரு ஆள், அவர் உன்னை மாதிரி மலைஜலம் சுமந்துட்டு இருக்கிறாரு. அவர் இப்படி கையை காட்டினா நல்லாவும் நல்லா இருப்பேன்னு சொன்னால் நல்லாவும். அவர் யார்? அவர் நல்லா இருக்கிற பவர், அவர் நல்லவர் தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் நடிப்பார், நடிக்கலாம்ல அவர். அப்போ இறைவனுக்கு வேண்டப்பட்டவர் என்று ஒருத்தரை நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட ஆசி வாங்கினால் அவரை கடவுள் நிலைக்கு ஒசத்துறீங்க. இது கூடவே கூடாது. எந்த ஒரு முஸ்லீம்களில் நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய மத குருவாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட போய் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் ஆசி வழங்குன்னு கேட்க மாட்டோம், கேட்கக்கூடாது. ஏன்? அவர் இறைவனுக்கு வேண்டப்பட்டவன் சொல்கிறார். அவரோட நான் நல்லவனாக இருப்பேன். அவர் மத குரு படிச்சிருக்கலாம், ஒரு பள்ளிவாசலில் குருவாக இருக்கலாம், அது டியூட்டிக்காக படிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அவர்கிட்ட இறைவனுடைய அச்சம் என்னை விட கூட இருக்குன்னு சொல்ல முடியுமா? உங்களோட அவர் வந்து ரொம்ப நல்லவர்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால ஒரு மனிதன் வந்து அவருக்கு சொன்னால் கடவுள் கேட்பாரு அப்படிங்கிற இடத்தில் அவர் இருக்காருன்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? தெரியாது. நம்மளா தப்பாக நினைச்சுக்கிறோம். அவங்களுடைய பேச்சை வச்சு, அவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு, அவங்களோட படிப்பை வச்சு நம்ம ஒரு சக்தி இருப்பதாக தப்பாக நினச்சிக்கிறோம். இதை முஸ்லீம்கள் செய்யக்கூடாது. அவர் என்ன கேட்குறாருன்னா, ஆசி வழங்கக்கூடாதுங்கிறீங்கல்ல, அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாம் சொல்ற, அது ஆசி தானே? உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது ஆசி தானேங்கிறாரு. அது ஆசி அல்ல. ஆசின்னு சொன்னால் ஒன் சைடு இருக்கணும், இது டூ சைடு. நான் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் அவர் அதே சொல்ல திருப்பிக்கிட்டு, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அவர் உங்கள் மீது உண்டாகட்டும், இருவரும் சேர்ந்து பிரார்த்தனை. நான் அவருக்காக கடவுள்கிட்ட வேண்டுகிறேன், அவர் எனக்காக வேண்டுகிறார். நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறோம்லங்க, அஸ்ஸலாமுன்னு அலைக்கும் ஒன்று. அவர் திருப்பி சொல்லும்போது அலைக்கும முன்னாடி போட்டு சலாம பிந்தி சொல்லுவார். அலைக்கும் அஸ்ஸலாம் பாரு, அஸ்ஸலாமு அலைக்கும்னு ஃபஸ்ட்டு சொல்லணும், அவர் அலைக்கும் அஸ்ஸலாம்னு ரெண்டாவது சொல்லுவார். ரெண்டுக்கு அர்த்தம் ஒன்று தான். என்ன அர்த்தம்? உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அவர் என்ன செய்வார்? உங்கள் மீது உண்டாகட்டுமா, நானும் சமந்தாண்டா, நீ என்னடா எனக்கு ஆசி வழங்குறது அப்படிங்கிற உடைக்கிற மாதிரி அவர் என்ன சொல்லுவார்? அலைக்கு உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் பாரு. அப்போ என்ன, ரெண்டு சமம். நீ எனக்கு கடவுள்கிட்ட வேண்டுற, நான் உனக்கு கடவுள்கிட்ட வேண்டுறேன். ஏன் வேண்டுதல் தான் பெட்டரு, ஏன் வேண்டுதல் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். நீ வேண்டுதல் வாங்குற ஆளு, நான் கொடுக்குற ஆளு, அதுதான் இஸ்லாத்தில் கூடாது. சலாம் சொல்வதில் சமத்துவம் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதில் நீனும் ஒன்று நானும் ஒன்றுப்பா, நீனும் கடவுள்கிட்ட கேளு, நானும் கடவுள்கிட்ட கேட்குறேன், உன் நன்மைக்கு நான் பிரார்த்தனை செய்கிறேன், ஏன் நன்மைக்கு நீ, ரெண்டு பேரும் செய்து பிரார்த்தனை தான். அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்களுக்கு இறைவன் சாந்தியை தரட்டும் பிரார்த்தனை. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அலைக்கும் அஸ்ஸலாம், உங்கள் மீதும் அதை சாந்தி இறைவன் தரட்டும். அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரார்த்தித்து கொண்டோமையானால் அது ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் என்ன அர்த்தம்? நான் ஒரு அடிமை, நான் கீழானவன், நீங்கள் மேலானவன், இதுதான் ஆசீர்வாதம். இது கூடாது. சலாமில் அது கிடையாது. சலாம் என்பது வந்து டூ சைடும் சமமாக இருக்கும், இரு சைடும். ஆசியில் வந்து ஒன் சைடு மேலாக இருக்கும், ஒன் சைடு அதல பாதத்தில் கீழாக இருக்கும். அதை இஸ்லாம் மனிதன் வந்து ஒரு மனுஷனுக்கு முன்னாடி தாழ்ந்து போகக்கூடாது. எந்த மனுஷனுக்கு முன்னாடி நீங்கள் தாழ்ந்து போகாதீங்க. அவனு மனுஷன்தான், அவனுடைய கோலத்தை வச்சு, தோட்டத்தை வச்சு, படிப்பை வச்சு அவன் மேலானவன், உங்களுக்கு ஆசி வழங்க தகுதி என்னன்னு கேட்டோம்னா, இந்த ஆசி வழங்குற ஆளுக்கு இருக்காங்கல்ல, இப்படிம்பாரு புள்ள வேணும்னா இப்படிம்பாரு புள்ள வந்துருமா, இப்படின்னு எப்படி புள்ள வரேன், நோயாளின்னு போவீங்க இப்படிம்பாரு,
நோய் போயிருமா? அவருக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரியில் அப்போலோவில் சேர்க்குறாங்க. அதாவது அவர் தனக்கு ஒரு ஆசை வளைக்கிற வேண்டியதானே, உங்களுக்கு நோயின்னா இப்படிங்கிறாரு. அவருக்கு நோய் வச்சுன்னு என்ன செய்கிறாங்க, கொண்டு அப்போலோவில் சேர்க்குறாங்க. அப்போ என்ன விளங்குது? இது ஒன்றும் இல்லை, வெறும் கை தான் இது, விளங்குதா? அவருக்கு நோய் வந்தோன்னு என்ன செஞ்சிருக்கேன்னு, நான் எனக்கு வழங்கிக்கிறேன், இப்படி கொடு ஆசையை, நோயை தீர்த்து காட்டு பார்ப்போம். உன் நோய் மருத்துவர் தீர்க்கிறாருன்னா என் நோயும் தீர்ப்பாரு. இப்போ எனக்கு மட்டும் ஆசை, உனக்கு மட்டும் ஆஸ்பத்திரியா? அப்படி கேட்கணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆசி கூடாது என்று சொல்கிறோம், பிரார்த்தனை கூடும். ரெண்டு பேருமே எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இப்படி தான் முஸ்லீம்கள் எப்படி பழகணும்னா, எவ்வளோ பெரிய பெரிய அஜர்த்து மூலானா பெரிய மதகுரு அவர்கிட்ட போய் நான் பேசினாலும் சரி தான், எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, அவர் என்கிட்ட திருப்பி கேட்கணும், எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, சமமாக போயிடும். அவர்கிட்ட நான் பிரார்த்தனை செய்யுமாறு கோரிக்கை வைக்கும் பொழுது அவர் என்னிடத்து, என்ன நான் வந்து அவரோட சிறந்தவராக இருக்கலாம் இறைவனிடத்தில், வெளியில் அவர் சிறந்தவராக இருக்கலாம், கடவுளிடத்தில் அவரை விட கூட நான் மேம்பட்டவனாக இருக்கலாம் உள்ளத்தில். அதனால என்ன செய்யணும், ரெண்டு சைட்லையும் கேரண்டு இஸ்லாம் சொல்லி அமுக்கிச்சு மண்டையில். இந்த மத குருண்டு ஆதிக்கம் பண்ணுறாங்கல்ல, அதை உடைக்கிறதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுன்னா, ரெண்டு நீனும் திருப்பி சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லு. இதனால ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குனால இது தப்பு கிடையாது. இது ஓகே, இது சரியான முறை, தவறான முறை. அடுத்து